ரோம் நகரம் பற்றி எரியும் பொழுது நீரோ மன்னர் இசை கொண்டாட்டத்தில் இருந்தார் என்று கூறுவார்கள். இது உண்மையா பொய்யா என்று பல வரலாற்று சர்ச்சைகள் உண்டு. நாமும் அதை கண்ணால் கண்டதில்லை. ஆனால் இந்தியாவின் தலைநகரம் பற்றி எரியும் பொழுது தமிழ்நாட்டு மந்திரிகள் எல்லாம் சினிமா கொட்டகையில் அமர்ந்து விசிலடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பதவிக்கென்று குறைந்தபட்ச மரியாதையை கூட உங்களால் கொடுக்க முடியவில்லை. ஒரு வேலை நாளிலே காலை 10 மணிக்கு 9 மணிக்கு திரையரங்குகளுக்கு அதிகாரிகள் புடைசூழ சென்று திரைப்படம் பார்ப்பதன் மூலம் இந்த சமூகத்திற்கும் இளைஞர்களுக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்கால தலைமுறையினருக்கும் நீங்கள் என்ன சொல்ல வருகின்றீர்கள்? ஏற்கனவே என்னுடைய தமிழ்ச் சமூகம் சினிமாவால் சீரழிந்து சிந்தனையில் சீழ்பிடித்து நிற்கின்றது. மேலும் மேலும் அதே சீரழிந்த கேவலமான கேடுகட்ட பாதையை ஏன் நீங்கள் தொடர்ந்து முன்னுதாரணம் ஆக்கிக் கொண்டே இருக்கின்றீர்கள்? நீட் தேர்வுக்கு எதிரானவர்கள் என்றுதானே நீங்கள் எங்களிடம் உங்களை அடையாளப்படுத்திக் கொண்டீர்கள். நீட் தேர்வுக்கு எதிராக இந்தியாவை கொந்தளிக்கும் பொழுது உங்களால் எப்படி ஒரு திரைக்கு முன்னால் அமர்ந்து விசிலடிக்க முடிகின்றது, கைதட்ட முடிகின்றது, ஆரவாரம் செய்ய முடிகின்றது? மற்றொரு புறத்தில் பார்த்தால் தங்களின் உரிமைக்காக போராடுகின்ற மாணவர்களை சர்வதேச பயங்கரவாதிகளை போன்று நடத்துகின்றது மத்திய அரசு. பெண் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டிய அடிப்படை கண்ணியத்தை கூட வழங்காமல் காட்டு மிராண்டிகளை போன்று நடந்து கொள்ளுகின்றது. தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை மாணவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். தங்களுக்கு எது சரியானது என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் ஒவ்வொரு முறை அரசு கொண்டு வரும் திட்டங்களுக்கு எதிராக மக்களை குரல் எழுப்புகின்றார்கள், வெகுண்டெழுகின்றார்கள், போராட்ட மனோநிலைக்கு வருகின்றார்கள் என்று சொன்னால் நீங்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் யாருக்கானது? மக்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு திட்டத்தை எதற்காக மக்களுக்குள் திணிக்கின்றீர்கள்? குடிமக்கள் தங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை எதற்காக நீங்கள் வலுக்கட்டாயமாக நடைமுறைப்படுத்துகின்றீர்கள்? எங்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். எங்களுக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கின்றது. அவற்றையெல்லாம் நீங்கள் சரி செய்வதற்கு முதலில் முன்வாருங்கள். யாரோ ஒருவன் எங்கிருந்தோ போடுகின்ற சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் விதிமுறைகளுக்கெல்லாம் கைகட்டி வாய்பொத்தி சேவகம் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதற்காக நாங்களும் அதுபோன்று உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று கட்டாயமில்லை. அனைவருக்கும் ஒரே மாதிரியான நுழைவுத் தேர்வு என்று கொண்டு வரும் நீங்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான கல்வி முறையை வழங்கி இருக்க வேண்டும். வழங்கினீர்களா? கிராமத்தில் பயிலக்கூடிய ஒரு அரசு பள்ளி மாணவனுக்கும், மெட்ரிக்கில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கும், சிபிஎஸ்இ பள்ளியிலே படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கும் வெவ்வேறு பாடத்திட்டங்களை வகுத்து கொடுத்துவிட்டு அனைவரும் நீட் என்று வரும்பொழுது ஒன்றாக தேர்வு எழுத வேண்டும் என்பது எந்த மாதிரியான மதிப்பீட்டு முறை? அவ்வளவு கட்டுப்பாடோடு நடத்தக்கூடிய ஒரு தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வில் எப்படி தவறுகள் நடந்தது? அந்த வினாத்தாள்கள் எப்படி வெளியானது? இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும்? நாங்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு போக வேண்டும். தேர்வு எழுதுவதற்காக வரக்கூடிய எங்கள் வீட்டு பெண் குழந்தைகளை சொல்வதற்கே கூசக்கூடிய விடயங்களை எல்லாம் நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். இவ்வளவு கட்டுப்பாடுகள் மாணவர்களுக்கு உண்டு. ஆனால் நீங்கள் நீட்டு வினாத்தாளையே கசிய விடுவீர்கள். நாங்கள் கேள்வி கேட்க கூடாது, வாய் பொத்திக் கொண்டிருக்க வேண்டும். நீதி கேட்டு போராடக்கூடிய எங்களுக்கான நீதியை வழங்குங்கள். அதை விடுத்து உங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களுக்கு அநீதி இழைக்காதீர்கள். அது ஜனநாயக படுகொலை. எங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட தவறுகளுக்கு தார்மீக பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். எங்களை அடக்கி ஆள்வதற்காக நாங்கள் உங்களை தேர்வு செய்யவில்லை. எங்கள் உரிமைகளை நீங்கள் ஜனநாயகத்தை கொண்டு நிறைவேற்றி கொடுப்பீர்கள் என்பதற்காக உங்களை இந்தியா தேர்ந்தெடுத்திருக்கின்றது. எங்களை அடக்கி ஆள்வதை தான் உங்களது அதிகாரம் என்று நீங்கள் நினைத்தால் அந்த அதிகாரத்தை பறிப்பதற்கும் எங்களுக்கு ஜனநாயக உரிமை இருக்கின்றது.